ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதன் சேனல். இப்போ வந்து ஒரு பழம்புரி பண்ணலாம், கேரளா ஸ்டைல் பழம்புரி. அது வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி. அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு கூடவே 2 ஸ்பூன் தயிர், கூடவே 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்துருக்குறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இது இவ்வளோத்தையும் தண்ணி விட்டு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாக. வந்து பிசைஞ்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, கூடவே கலருக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இவ்வளோத்தையும் சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணிக்கூர் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு கரெக்டாக பதமாக இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு ஒரு விரல் வந்து இதில் உள்ளே விட்டால் போதும். இந்த விரல் வந்து கரெக்டாக கோட் ஆகிருக்கு. இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கரெக்டாக அந்த விரல் கோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பழம் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல பழுத்த பழமும் இல்லை, மீடியமாக பழுத்த பழம், ரொம்ப பழுக்காத்ததும் இல்லை, அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். டேஸ்டியான பழம்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.